சங்கீதம் 109:3 பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு அப்படி பகை உண்டாக்குற வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். ஒரு முகாந்திரம் கூட இல்லை ஏன்றாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பக்தி இல்லாதவன் என்னோடு கூட வழக்காடுறான். நான் ஒடுங்கி போக வேண்டியதா இருக்கு. ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கு? ஏன் இவ்வளவு பயங்கரமான சத்துருடைய போராட்டம்? பிரியமான ஏசாயா 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கி செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. பொழிந்த கற்களாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று. இப்போ என்ன நடக்கு பாருங்க. முதலாவது நல்ல செங்கல் வச்சு ஒரு பில்டிங் கட்டியிருந்தேன், எவனோ வந்து அதை இடிச்சு போட்டான். காட்டத்தி மரம் வச்சிருந்தேன், அதை வெட்டி போட்டான். ஏதோ ஒரு போராட்டம் வருது. இது ஒரு சின்ன பெல் அடிக்கணும் உங்களுக்கு. நம்பர் 1 குறிச்சுக்கோங்க. நமக்கு வருது இந்த உபத்திரம் ஒரு வாணி. இந்த பெல்லு அடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? நீ இடிக்கிறியாடா, நான் திரும்ப கட்டுறேன். நீ காட்டத்தி மரத்தை தான்டா வெட்டி போட்ட, பாரு நான் கேதுரு மரத்தை வச்சு காட்டுறேன் பாரு. நம்ம ரெஸ்பான்ஸ் இப்ப என்ன வருதான் பாருங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. அகந்தையும் மன பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும். இது ஏன் எப்ராயிம் வந்து அவன் இடிக்கான், நான் கட்டுவேன், அவன் வெட்டுறான், நான் வைப்பேன். ஏன் எப்ராயிம் சொல்றான்? அவனுடைய அரகன்ஸ், மனதில் பெருமை. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார்? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் எனக்கு வேலை செல்ல இப்படி போராட்டம்? ஏன் சத்துருக்கள் எழும்புறாங்க அப்படின்னு கொஞ்சம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்காம ஏட்டிக்கு போட்டின்னு செய்கிறோம். இந்த நேரத்தில் அவன் இடித்தா நான் கட்டுவேன், அவன் வெட்டினா நான் வைப்பேன்னு இல்லாமல் ஆண்டவர் இடத்துல திரும்புங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அவரை தேடுங்க. ஆண்டவர் இப்போ என்ன செய்யணும்னு கேளுங்க, கண்டிப்பாக வழி நடத்துவார். சத்துருக்களால் நமக்கு போராட்டம் வருது, முகாந்திரம் இல்லாமல்ல நம்மளை பகைக்கிறாங்கன்னா கூட நீங்கள் ஏட்டிக்கு போட்டி நிற்காதீங்க, ஆண்டவரேன்னு திரும்புங்க. உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதராவார்கள்.